Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரியாணி டேஸ்ட்லயே எப்படி தக்காளி சாதம் பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்களோ and யாரெல்லாம் இதுவரைக்கும் subscribe பண்ணாம பார்க்கறீங்களோ அவங்க எல்லாம் மறக்காம subscribe பண்ணிடுங்க friends. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் சேர்த்துக்கொடுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. இப்போ 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுவும் இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணி கொடுங்க. இந்த தக்காளி சாதம் செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி கொடுத்து இன்னும் வதக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற 3 பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணி கொடுத்துருங்க. 2 பெரிய வெங்காயம் 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறோம். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மூடி போட்டு வேக வைங்க. வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிடுங்க. கரம் மசாலா கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் பிரியாணியோட அந்த டேஸ்ட் கரெக்டாக கிடைக்கும். கரம் மசாலா அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெண்டுமே கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க. இப்போ நல்லா வதக்குங்க. மசாலாவோட அந்த ரா ஸ்மெல் போகட்டும். அந்த அளவுக்கு வதக்கிக்கங்க. இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு தேவைப்பட்டுனா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லேயே உப்பு ஆட் பண்ணி தான் வதக்கியிருக்கோம். அதனால உப்பு தேவைப்பட்டது அப்படின்னா மட்டும் ஆட் பண்ணுங்க. இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிடுங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண வாட்டர்லாம் இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கிறது மாதிரி பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிடுங்க. நான் 3 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி அந்த மசாலா ரைஸோட எல்லா சைடும் படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ரைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அப்போ மிக்ஸ் ஆகலை அப்படின்னா மிக்ஸ் ஆகிடும். ஃபைனலாக சோப் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலைகளை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான இல்லை ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான பிரியாணி டேஸ்ட்டில் உள்ள டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு தானாகவே வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.